ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். காக்ரோச் ஜனதா பார்ட்டியின் போராட்டத்தை ஒடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சிஜேபி போராட்டத்தை ஒடுக்க டெல்லி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்எஸ்ஏவின் கீழே டெல்லி காவல் ஆணையருக்கு காவலில் வைக்கும் அதிகாரம் இருக்கிறதா செய்தி பரவுன நிலையில், சமூக வலைதளத்தில் செய்தி பரவுன நிலையில் இந்த டெல்லி காவல்துறை தற்போது விளக்கம் அளித்துள்ளது. சிஜேபி போராட்டத்தை ஒடுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு டெல்லி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ், காவல்துறையுடைய இந்த விளக்கத்தை பற்றின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. டெல்லியில காக்ரோச் ஜனதா அமைப்பினர் உட்பட மாணவர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று இரவிலிருந்து ஒரு அரசினுடைய அறிவிப்பாணை ஒன்று சமூக வலைத்தளங்களில் உலா வந்தது. அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் டெல்லியினுடைய ஆணையருக்கு யாரை வேண்டுமானாலும் காவலில் எடுக்கும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை ஒடுக்குவதற்காகவே அவருக்கு இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாக பரவலாக செய்தி வெளியானது. இந்த சூழ்நிலை இது குறித்து டெல்லி காவல்துறை ஒரு விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது. குறிப்பாக அந்த உத்தரவானது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அதிகாரங்களை நீட்டிப்பதற்கான ஒரு வழக்கமான காலாண்டு நடைமுறை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலாண்டு நடைமுறை என்பது ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறை காவல்துறையின் சார்பில் அந்த உத்தரவு நீட்டிக்கப்பட்டே வரும். அப்படித்தான் நடப்பு காலாண்டுக்கான அந்த உத்தரவு நீட்டிக்கப்பட்டு இது ஏற்கனவே கடந்த மாதம் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்று காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையான நிர்வாக செயல்முறையின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் ஒரு முறை புதுப்பிக்கப்படுவதாகவும், தற்போது இந்த புதுப்பிப்பு உத்தரவானது காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டம் டெல்லியில் தொடங்குவதற்கு முன்பாகவே, அதாவது 19/7/2026 18 சிஜேபி போராட்டத்தை ஒடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு டெல்லி காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. என்எஸ்ஏவின் கீழே டெல்லி காவல் ஆணையருக்கு காவலில் வைக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு தகவல்கள் பரவுன நிலையில் சமூக வலைதளங்களில் செய்தி பரவுனதுக்கு டெல்லி காவல்துறை விளக்கம் அளிச்சிருக்கு. அதிகார நீட்டிப்பு அப்படிங்கிறது ஒரு வழக்கமான நிர்வாக நடைமுறை தான் அப்படின்னு டெல்லி காவல்துறை தெரிவிச்சிருக்கு. இப்போ நடைபெற்றுட்டு வரக்கூடிய சிஜேபி போராட்டங்களோட அந்த அதிகார நீட்டிப்பை தொடர்பு படுத்தி பார்க்க வேணாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.